இறைவன் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற 3 காரியங்களை செய்கிறார். ஆனால் இறைவன் இந்த உலகத்தை படைப்பதில்லை, மனிதர்களை படைப்பதில்லை, இந்த இயற்கையை படைப்பதில்லை. மனிதர்களை நல்ல மனிதர்களாக, தேவ குணங்களுடைய மனிதர்களாக மாற்றுகின்றார். இந்த உலகத்தில் மாற்றத்தை கொண்டு வருகின்றார். நம்மிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உலகத்தை வழி நடத்தக்கூடிய சக்தியையும் கொடுக்கின்றார். அதைத்தான் நாம் பாலனை என சொல்லுகிறோம், காத்தல் என கூறுகிறோம். இதையெல்லாம் அடைய வேண்டுமெனில் எனக்குள் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை, கெட்ட குணங்களை, கெட்ட சிந்தனைகளை, மூட பழக்க வழக்கங்களை நான் அழிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி அதன் மூலம் நமக்குள்ளேயே தியானம் செய்து நமக்குள் ஒரு கமிட்மெண்ட்டை கொண்டு வந்து என்னுடைய நெகட்டிவிட்டியை அழித்தால் பாசிட்டிவிட்டி வரும். குறிப்பாக நமக்குள் பாசிட்டிவிட்டி விஷயங்களை அதிகரிக்க அதிகரிக்க நமக்குள் நெகட்டிவிட்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் மறைந்துவிடும், அழிந்துவிடும்.